வணக்கம் ஓவியா. கண்டிப்பா, அதாவது வேளாங்கண்ணி ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு வேளாங்கண்ணி கடற்கரையில் குளிக்க வந்து மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் வந்து ஒரு உத்தரவை வந்து பிறப்பித்துள்ளார். அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி வந்து ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கி வருது. எப்போதுமே வந்து இங்க வந்து வார விடுமுறை நாட்களிலே வந்து ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து குவிந்து வேளாங்கண்ணி கடற்கரையிலிருந்து குவித்து குளிச்சு மகிழ்றது வந்து உற்சாகமாக மகிழ்ந்து வருவார்கள். தற்போது வந்து என்னன்னா வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாத ஆண்டு திருவிழா வந்து இன்று கொடியேற்றத்துடன் வந்து தொடங்கி நடைபெற உள்ளது. விழாவிற்கு வந்து வெளி மாவட்டம், வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக வேளாங்கண்ணியில் ஒவ்வொரு ஆண்டும் வந்து குவிந்து வருகிறார்கள். அதாவது அதே போல் இந்த ஆண்டு சுமார் ஒரு 10 லட்சம் வரை வந்து மக்கள் வருவார்கள் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் கணிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் பாதுகாப்பு கருதி நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல முன்னேற்பாடு நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஓவியா. இந்த நிலையில வந்து வேளாங்கண்ணி திருவிழாவுக்கு வரும் பக்தர்கள் வந்து 10 நாள் வந்து கடற்கரையில் குளித்து மகிழ்வதற்கு வந்து மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் வந்து தடை விதித்து வந்து ஒரு உத்தரவை வந்து பிறப்பித்துள்ளார். அதே போல் லட்சக்கணக்கான மக்கள் வந்து வேளாங்கண்ணியில் குவிந்து வருவதால் அவர்களின் பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டுள்ளதாக வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை வந்து மக்கள் அதிக கூடும் விதமான கடற்கரை முக்கிய தெருக்களில் உள்ளிட்ட ஒரு 15 பகுதிகளை வந்து கண்காணிப்பு கோபுரங்கள் வந்து அமைத்து 100க்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களும் கொண்டு கண்காணிப்பு பணி வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்ட காவல்துறை சார்பில் வந்து சுமார் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையில் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட உள்ளனர். மேலும் வந்து சுகாதாரத்துறை மூலம் வந்து தற்காலிக கழிவறைகள், குளியலறைகள் மற்றும் மருத்துவ முகாம்கள் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு நடப்பாண்டு இந்தியாவிலிருந்து 18 சிறப்பு ரயில்கள் வந்து தென்னக ரயில்வே மூலம் வேளாங்கண்ணிக்கு நேரடியாக இயக்குவதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து 24 மணி நேரமும் பேருந்து வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கடலில் இறங்குவோரை தடுத்து நிறுத்துவதற்காக தீயணைப்புத்துறை, கடலோர காவல் குழும போலீசார் கடற்கரையோர பகுதியில் வந்து 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணி மற்றும் ரோந்து பணிகளை வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது அசம்பாவிதம் ஏதும் ஏற்படக்கூடாது. சுமார் லட்சக்கணக்கான மக்கள் வந்து நாகப்பட்டினம் மாவட்ட வேளாங்கண்ணியில் குவிந்து வருவதால் அவர்களின் பாதுகாப்பு கருதி பல முன்னேற்பாடுகள் வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்து எடுக்கப்பட்டுள்ளது ஓவியா.